வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இடியம்ஸ்னால் என்னென்னு தெரில. இடியம்ஸ்ன்றது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லலை. இப்போ நான் சொன்னேன்ல, ஐ எம் ஓவர் தி மூன் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தான் இடியம்ஸ். ஓகேயா, இங்கே வந்து ஒரு 20 இடியம்ஸ் இருக்குது. என்னென்னா பீப்புளோடைய பர்சனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு 20 இடியம்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது இம்பார்ட்டனான்னு கேட்கும்போது இல்லை, நம்ம ஃபன்னியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டாக் பண்ணுற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி. அதாவது ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி, ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை பற்றின இடியம்ஸ் தான். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், இங்கே எங்கேயாவது சைடில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. சரியா? சரி. தனக்குள்ளே எந்த சீக்ரெட்டையுமே வச்சுக்காத ஒரு பர்சன். நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போய் எல்லாத்துட்டையும் பரப்பி விட்டுறது. அந்த சீக்ரெட்டை அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி சீக்ரெட்டை வச்சுக்க முடியாத பர்சன் அவங்கள என்ன இடியமில் சொல்லுவாங்கன்னா எ பிக் மவுத். எல்லாம் எழுதி நோட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 20 இடியம்ஸ் பக்கம் எழுதியிருக்கேன். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டுக்கோங்க, கண்டினியூவாக பாருங்கள். பர்சன் சீக்ரெட்டே வச்சுக்காமல் ஓட்டவாயின்னு சொல்கிறோம் பார்த்தியா தமிழில், அது அவங்களுக்கு என்ன இங்கிலீஷில் இடியம் சொல்லுவாங்கன்னா எ பிக் மவுத். ஸோ சைட்டில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. எ பிக் மவுத் அப்படின்னா சீக்ரெட்டை வச்சுக்காதவங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஒன்றாச்சா. ரெண்டாவது கேரக்டர் எப்படின்னு பாருங்கள். நல்லாவே சம்பாதிப்பாங்க, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. நல்லாவே சம்பாதிப்பாங்க, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி பர்சனை சீப் ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நல்லா சம்பாதிப்பாங்க, செலவு பண்ண மனசு வராது. ஸோ அந்த மாதிரி பர்சனை, செலவு பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க, அந்த மாதிரி பர்சனை சீப் ஸ்கேட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஒருத்தர் இன்னொரு பீப்புளை வந்து ஹார்டாக அவங்க வேலை செய்யணும், ஹார்டாக அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க சும்மா இருப்பாங்க, இன்னொருத்தவங்கள ஹார்டாக வேலை வாங்குறவங்க அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேவ் டிரைவர். இப்போ நிறையா கம்பெனியில் பாஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தியா. ஸோ அந்த கம்பெனி மேனேஜர் நிறையா கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஸ்லேவ் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள மித்தவங்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறவங்க. ஓகேயா? அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த கேலி கிண்டலாக சைட்லலாம் பேசிக்கிறாங்கல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம், என்னடா அவங்க பாஸ் வந்து ஒரு ஸ்லேவ் டிரைவராக இருக்கார் அப்படின்னா அவர் அதிகமாக வேலை செய்வாரோ இல்லையோ தெரியாது, பட் அவங்களுடைய ஒர்க்கர்ஸை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பர்சனை தான் ஸ்லேவ் டிரைவர். இது பாஸ்க்கு மட்டும் இல்லை, யார் ஒருத்தரை வேலை வாங்குகிறாங்களோ அவங்களையும் ஸ்லேவ் டிரைவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப சோம்பேறியாக இருக்க பர்சன். எப்போ பாரு டிவி பார்த்துட்டு இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப லேசி பர்சன் அப்படின்னா அவங்கள என்ன இடியமில் சொல்லுவாங்கன்னா ஸ்கவுச் பொட்டேட்டோ. COUCH, ஸ்கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா ரொம்ப லேசி பர்சன். ஓகேயா? அடுத்து இன்னொருத்தவங்க தனக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சுக்க மாட்டாங்க. இந்த அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்பில் நம்ம எப்படி என்ட்ரு ஆகுறது, அங்கே என்னமோ சண்டை, டக்குன்னு போய் அங்கே நின்று என்ன சண்டை, என்ன பழம், அந்த நாயை அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்காங்களா. அதாவது அடுத்தவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு முற்படுறாங்க பார்த்தியா, அவங்கள வந்து இந்தியமில் என்ன சொல்லுவாங்கன்னா எ பிஸி பாடி. ஓகேவா? அடுத்து எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பழகிறவங்க. இவங்களை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன். ஓகே, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பழகிறவங்க. அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோஷியல் பட்டர்ஃப்ளை. ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க. சரியா? எல்லாத்துக்கூடையும் பேசி சிரிச்சிட்டு கலகலன்னு, அவங்கள தான் சோஷியல் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு சேரில் உட்காந்திக்குவாங்க. அடுத்து இது சொல்கிறேன், சேரில் உட்காந்திக்குவாங்க. நீ அதை செய்ய, நீ இதை செய்ய, இதை எடுத்து அங்கே வை அப்படி சொல்கிறாங்க பாரு. சேரில் உட்காந்துட்டு மித்தவங்களை கமெண்ட் பண்ணி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ம்சேர் கிரிட்டிக். ஓகேயா? ஆர்ம்சேர் கிரிட்டிக். சேர்லேயே உட்காந்துட்டே நீ வந்து செய்கிற, என்னாலாம் செய்ய முடியாது, நீ செய்ய அப்படின்னா நமக்கு இது செய்ய அதை செய்யன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இது தப்பு அது தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனை தான் ஆர்ம்சேர் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு அடுத்த பர்சன் பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பர்சனை கோ கெட்டர். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை டக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு அது என்ன வேணுமோ அந்த விஷயத்தை அவங்களே வாங்கிக்குவாங்க வித்தவுட் எனி ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பர்சனை கோ கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பிக் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் சீஸ் அப்படின்னா பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
நான் போனேன், எனக்கு நிற்க வச்சு பேசினாங்க. நீ வந்தோன்னா திடீர்னு சேரெல்லாம் எடுத்து போட்டு துண்டெல்லாம் போட்டு சேரை தொடச்சி உன்னை உட்காருன்னு சொல்கிறாங்க. நீ பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்கள அந்த பெரிய ஆளுங்கன்றாங்கல்ல, அதை வந்து பிக் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? போரிங்காக எப்போ பாரு சலுப்பு சங்கடத்தோடு உட்காந்துக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அன்என்தூசியாஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க பாரு. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்கிறதுனா எ வெட் பிளாங்கெட். ஓகேயா? எ வெட் பிளாங்கெட். அடுத்து பாருங்கள். ஒரு பர்சன் இடத்துலேருந்து இடம் மாதிரி போயிட்டுருப்பாங்க, வேலையிலேருந்து வேலையை அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா எ ரோலிங் ஸ்டோன். ஓகே, எ ரோலிங் ஸ்டோன். என்றைக்குமே தனிமையாகவே விரும்புகிறவங்க. அவங்கள என்ன சொல்கிறது, எப்பயுமே அவங்கள அலோனாக இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப அவங்களாக இருப்பாங்க. என்றைக்குமே ஒரு தனிமை விரும்பி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா லோன் உல்ஃப். ஓகேயா? சரி, அடுத்து வெக்கப்படுறவங்க. ரொம்ப வெக்கப்படுறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எ வால் ஃப்ளவர். எ வால் ஃப்ளவர், செவுத்தில் ஒட்டியிருக்கிற பூ மாதிரி. ஆக்சுவலி இந்த வால் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபெமினைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேயா? வால் ஃப்ளவர். எப்பப்போ ரொம்ப ஷையாக ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேயா? அடுத்து இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சும்மா தொண்ணு உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறவங்க. சலுப்பாக இருக்கும் அவங்க பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நமக்கே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சேட்டர் பாக்ஸ். என்னது? சேட்டர் பாக்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பர்சன் பாருங்கள். எங்கடா மாப்பிள்ள இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டால், டே நான் கல்யாணத்தில் இருக்கேன்டா. இன்னொரு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவீங்க. எங்கடா இருக்க? டே எங்கள் அக்கா பொண்ணு காது குத்துறாங்க, அங்கே இருக்கேன்டா. எங்கடா இருக்கேன்னா, டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன், கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் அடிக்கடி அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தியா? ஸோ அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா எ பார்ட்டி அனிமல். எ பார்ட்டி அனிமல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் இப்போ அப்படி தான் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப அறிவாளியாக இருக்காங்கல்ல. ஸோ எ கிளவர் பர்சன். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா பிரைட் ஸ்பார்க். ஓகேயா? பிரைட்டான ஒரு பொறின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த பிரைட் ஸ்பார்க். ஓகேயா? அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இன்னொருத்தர் எமோஷன்லெஸ். எமோஷனே இல்லாமல் இருப்பாங்க. துக்கத்துலேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கவலையிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க, சந்தோஷத்துலேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நம்ம காலேஜில் ஐவி கூட்டிகிட்டு போனால் கூட அந்த இதில் கலந்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்கிறதுனா கோல்டு ஃபிஷ். ஓகேவா? கோல்டு ஃபிஷ். எமோஷன்லெஸ்ஸாக, ஹார்ட்டட். ஓகே, எமோஷன்லெஸ்ஸாக இருப்பாங்க. பானிபுரி அப்பளம்லாம் போகுது வெளியே. சரி, அவங்கள தான் கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. அடுத்து இது பாருங்கள், படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க. சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் நல்ல குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும், நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும். ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம எப்படி அணுகுமுறை, அவங்களோட ஆட்டிடியூடு, பிஹேவியர் எல்லாமே ஒரு எஜுகேட்டட் பர்சன் மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலி தே ஆர் நாட் எஜுகேட்டட். ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே மேட்டர். படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க, பட் நல்ல பழக்கம் அதெல்லாம் இருக்கும். ஓகேயா? குட் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்லுவாங்க ரஃப் டைமண்ட். சொரசொரப்பான டைமண்ட். டைமண்ட் அப்படின்னாலே இட் இஸ் அ டைமண்ட். பட் ரஃப் டைமண்ட் அப்படின்னா அதுதான் சொல்கிறாங்க, அந்த ரஃப் டைமண்ட்டை மெருகேற்றணுன்னா வி கேன் கெட் தி பர்ஃபெக்ட் டைமண்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு எது எப்படி தோணுதோ மித்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடியம்ஸ்லாம். சரியா? ஸோ அஃபிஷியலாக ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் இல்லை யார் இருந்தாலுமே ஒருத்தவங்களுக்கு மரியாதையாக நம்ம ஒரு லெட்டர் எழுதும் போது இந்த மாதிரி இடியம்ஸ் யூஸ் பண்ண வேணாம், தவிர்த்துருங்க. அதுதான் அந்த லெட்டர் எட்டிக்கெட். ஓகேயா? ஸோ பாய். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க.